அப்போ வந்துட்டு அவர் உங்ககிட்ட பேசினாரு, மூஞ்சி திருப்பிட்டு வந்துட்டேன், இப்ப பாரு விஜய் விஜய் விஜய்னு சொல்றேன். ஸோ நான் அவர் சீன் உள்ள ரூம்குள்ள என்டர் ஆகிறப்பவே என் கண்ணு மூடி இருக்கும், அவர் போயிடுவார், அவ்வளோதான். அண்ட் கட்டாயி போயிடும். விஜய் அப்படி சொல்லிட்டு நான் அவனுக்கு ஃபுல்லா ஏதாவது படத்துக்கு வந்துட்டு அவரோட படம் அந்த ஜூலை மலர்களே அந்த சாங் எல்லாம் பயங்கரமா நானும் என் அக்காவும் ஃபுல்லா பாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம் வீட்டுல. அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க, அப்போ வந்துட்டு அவர் உங்ககிட்ட பேசினாரு, மூஞ்சி திருப்பிட்டு வந்துட்டேன், இப்ப பாரு விஜய் விஜய் விஜய்னு சொல்றேன், தெரியுதா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இப்போ வரைக்கும் அதை சொல்லுவாங்க என்கிட்ட. ஸோ யா அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் மெமரி. ஸோ அவரையும் திரும்ப சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இந்த படம் நடிச்சு முடிச்ச உடனே எங்க அம்மா கிட்ட நான் வந்து சண்டை போட்டேன். நான் அஜித் சாரை பார்க்கவே எனக்கு பேசிக்லி என்னோட மெமரியில நிக்கல. அவரை வந்துட்டு ஆஃப் த கேமரா பார்த்தது ஞாபகம் நல்லா இருக்கு, ஷூட் அப்போ பார்த்தது, ஓகேவா. ஆனா இப்போ நீங்க இது காட்டுறீங்கல்ல, இந்த ஷூட்டெல்லாம் இந்த சீன்லாம் எனக்கு மைண்ட்ல நிக்கல. அப்போ எனக்கு இதுலயே இன்னொன்று சீன் இருக்கும், அதுல வந்துட்டு நான் கண் மூடிட்டு இது ஐ திங்க் நான் டெத் பெட்ல இருப்பேனோ இல்லை உடம்பு முடியாம இருப்பேன் பேசிக்கா. அப்போ அவர் வந்துட்டு போவாரு. ஸோ நான் அவர் சீன் உள்ள ரூம்குள்ள என்டர் ஆகிறப்பவே என் கண்ணு மூடி இருக்கும், அவர் போயிடுவாரு, அவ்வளோதான். அண்ட் கட்டாயி போயிடும். எனக்கு அந்த சீன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் போயிட்டு எங்க அக்கா அஜித் ஃபேன், ஓகேவா. ஸோ வந்துட்டு போயிட்டு என் அக்கால கேட்கிறப்போ நான் அவர் பார்க்கவே இல்லை, அவர் கூட எனக்கு சீனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5-6 வருஷம் டினையல்லையே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சே, நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்மளோட சோதனை இருக்கிற ஒரு சீன்ல நம்ம கண்ணை மூட வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லா. பட் யா ஐ சீன் இந்த படத்தோட ஷூட் அப்போ வந்துட்டு அவர் செட்க்கு வந்துட்டு போறப்போ அப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்தப்போ அகைன் வந்துட்டு பெருசா வந்துட்டு நான் இப்படிதான் ஒரு 10 ஆளு கூட அப்படிலாம் இல்லை, அமைதியா அவர் மட்டும் திடீர்னு எங்கேருந்து ஒரு காரிடோர்ல இருந்து நடந்து வந்துருவாரு செட்டுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்த இடம் தெரியாத மாதிரி அப்படியே போயிடுவாரு. அப்படி இருந்த ஒரு ஷூட் இது.